அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நீங்களும் இறைவன் சம்பந்தப்பட்டது. நீங்க பேர் எங்கேயுமே இல்லை, கீழே வெப்சைட் மட்டும் தான். அப்படி வேணுமா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இது போட்டோவை பண்ணாதீங்க, வேலை செய்யாது. எல்லாமே இந்த சிம்பிள் எல்லாமே நீங்க படிக்கும் போது இப்படி வரும். அதாவது உங்க ஆத்மாவுக்கு போகுது. இதை நீங்க மெமரைஸ் பண்ணலாம், அதாவது நேரம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்படி பண்ண வேண்டியதான். நான் தெய்வீக நெருப்பாகின்றேன் பார்க்காதீங்க, வச்சுட்டு நான் தெய்வீக நெருப்பாகின்றேன், நான் இறைவன் விருப்பப்படி இறைவன் எல்லாத்தையும் சார் நல்லபடியா பலி தாங்க போறாரு. ஆனா நம்ம சமுதாயம் தப்பு தப்பா எங்க போட்டு இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. சமுதாயம் இந்த மாதிரி இருக்கும்போது மறைக்கன்னா ஓல்டாயிரும். எல்லாத்தையும் பற்றி இது பண்ணுங்க, நேமினேட் பண்ணுங்க. நம்ம யார் நேமினேட் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் பற்றி ஒரு புக்கு மாதிரி ஆக்குது, சின்ன புக்கு மாதிரி. இந்த நேச்சர் பிரச்சனை, ஆன்மீக பிரச்சனை எல்லாம் இருங்க. Page number 3. நான் இப்படி பண்ணுவேன், நீங்க தான் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? I am light, glowing light, radiating light, intensified light. அப்படின்னா என்ன? நம்மள படிங்க மேடம். நான் ஒளி, பிரகாசிக்கும் ஒளி, குணப்படுத்தும் ஒளி, தெய்வீக கலை வீசும் ஒளி. என்ன அர்த்தம்? நீங்க ஒளியா மாறணும். இதான் யார் சொன்னது? பல்லலா. நம்ம உள்ளுக்கு ஒரு ஒளி இருக்கு, அது வெறியணும், பிரகாசம் பண்ணும். அதாவது சார் ஒரு காட்டுக்கு போங்க, காடு, அந்த காட்டுல போனோன்னு ஒரு லைட் போடுங்க. என்ன சார் வரும்? என்ன வரும்? இதுல பூச்சினா லைட் வரும். இருக்கிற எல்லாம் பூச்சி வரும் லைட்டுக்கு. அந்த இருட்டுல ஒரு லைட் எல்லாமே பந்துகிட்ட போவோம். ஆனா பாம்பு கிட்ட வராது. பாம்பு வருமா சார்? வராது. புலி வராது. இதெல்லாம் கெட்ட ஜாமான் சார். அப்ப எல்லாம் பண்ணுவோம். போகணும். நீங்க நான் ஒளி, பிரகாசமான ஒளி, ஒளி நீங்க ஆகணும். இந்த இருட்டுல ஒளியா மாறணும். அதான் இது. யாரு நெக்ஸ்ட் லைன் மேடம்? இறைவன் எனது இருளை அகற்றி அதனை ஒளியாக மாற்றிவிட்டார். இருக்கலாம் இறைவன் வந்து மாற்றி லைட் ஆகணும். அந்த மாதிரி கேட்குறீங்க. நீங்களும் இறைவன் டாக்டர் யாருங்க? யூ அண்ட் காட். அதுதாங்க உங்களுக்கு படிக்கிறீங்க, உங்க ஆத்மாவுக்கு படிக்கிறீங்க, நீங்க சம்பந்தமே இல்லை சார். யாரும் பேருங்க. நெக்ஸ்ட் லைன் மேடம். இன்று நான் சூரியனின் மையப்பகுதியை போல் பிரகாசிக்கின்றேன். சூரிய மாதிரி பிரகாசம் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் லைன் மேடம். மனித எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஜீவ ஊற்றான ஒளி தெளிந்த ஆளாக என்னுள் பாய்கிறது. நான் தெய்வீகத்தின் பிரதிநிதி. பாத்தீங்கன்னா என்ன பேர் வார்த்தை பாத்தீங்களா சார்?
சொன்னாரு அருட்கரும் ஜோதி அருட்கரும் ஜோதி அருட்கரும் ஜோதி. அந்த ஜோதி இருக்கு. ஆனா இது எப்படி பெருசாக இருக்கு எப்படி சார்? நல்லா பருவ தந்துங்க, போயிடும். நல்லா ஊருக்காத்துங்க, இங்க வலிக்குது. இங்க வந்து எப்படி தான் லைன் வரும்? வலி, தலைவலி, காற்று வலி, இது வலி, கழுத்து முடியல, அதான மைண்ட் போகும் சார். அப்புறம் ஒலி எப்படி வரப்போகுது? வராது ஒலி. எல்லாமே கிளியர் ஆகும். அப்போ உங்க ஒலி வரும். ஓகே சார். நெக்ஸ்ட் மேடம். சக்தி வாய்ந்த ஒளி ஆறான நான் என்னை சூழ்ந்துள்ள தீயை விழுங்கிவிட்டேன். நீ வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிருச்சு. லைட் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிருச்சு. லைட்டா மாறணும். நெக்ஸ்ட் மேடம். நான் ஒளி நான் ஒளி நான் ஒளி நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியின் முழு பரிணாமம். நான் ஒளியின் தூய்மையான நோக்கம். நான் ஒளி நான் ஒளி நான் ஒளி நான் உலகம் முழுவதும் ஒளி வெள்ளமாக பாய்கின்றேன். இறைவனின் எங்க போனோமா ஒளி ஒரு பிரகாசம் பண்ணும். எல்லாம் தெரியும் சார். நீங்க பண்ண போயிருக்கோங்க. எந்த ஆத்மா உங்களோட வந்துடும் வரும். உங்க ஒளி சார் அது பருது. அந்த கோயில் அவன் ஒளி இருக்காது. போங்க எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்து வந்துடும். ஐயோ யார் இந்த ஒளி வந்திருக்க அந்த பவுனமே உட்காருங்க. எல்லாமே போயிடுவாங்க. உங்களுக்கு தேடி வர அந்த ஆத்மா ஏன் கோயில் போகுது? ஏன் கோயில் போகுது? அந்த ஒளியை தேடி போகுது சார். எங்க சார் ஒளி இருக்கு? சார் ஒழிக்காதீங்க சார். சார் ஒளி இருக்காது. உள்ளுக்கு சாம்பார் ஆங்காரம் நிற்குது. எப்படிதான் ஒளி இருக்கிறது? கோவத்தார எப்படிதான் ஒளி இருக்கிறது? நான் உலகம் முழுவதும் ஒளி வெள்ளமாக பாய்கின்றேன். இறைவனின் நோக்கத்தை வாழ்த்தி உறுதிப்படுத்தி நான் செல்லும் இடமெல்லாம் கொண்டு செல்கின்றேன். நான் ஒளி நான் ஒளி நான் ஒளி. பண்ணுங்க. பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 பண்ணாக்கா செய்வே நம்மளுக்கு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மேடம் இதெல்லாம் பண்ணிட்டு ஆலை ஆபா சொல்லுங்க. எல்லாம் 0 ஆயிடும். எல்லாமே 0. எனக்கு போன் எடுக்கலாம். ஒரு 6 கோயில் போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் வந்தாங்க சார். எங்க ஊர் என்ன பண்ணாங்க சார்? ஒரு கிளாஸ்னா பங்குறது எழுத்துக்கா போடலாம். போடுவாங்க சார்.
அதாவது சார் அவங்க ஊர்ல 700 ஆத்மா உட்காந்து வச்சுக்கலாம். எல்லாமே 6 கோயிலேருந்து வந்தது சார். எந்த 6 கோயில் மேடம்? 6 முருகன் கோயில். 6 அவ்வளவுதான். 700 ஆத்மா உட்காந்து வீட்டுல எல்லாம் கிளீன் பண்ண பிறகு சார் இப்ப லெமன் நல்லா நிக்குதான் சார். மாறி சார் ரொம்ப கதைகள் சொன்னாங்க. சொல்றாங்க பரவாயில்ல சார் போடுங்க சார் எல்லாரும் தெரியும். ஒரு வாரம் கீழாங்க அந்த ஒரு வாரம் போனவங்க இவ்வளவு பிரச்சனை சார். அதாவது புரியாது அவங்க பட்டாதான் தெரியும். ஆனா வேற நிலைமை இல்லாம போறவங்க இதான் ஓடிதான் நான் சாமி கொடுத்தாலும் உட்காந்து சரி எல்லாரும் கீழே இருக்கீங்க போகலாம். அதாவது நீங்க ஓன் எடுத்து இங்க போங்க சார். அதாவது தெரிஞ்சுக்கோங்க யாரும் பிளாக் பார்க்கலாம் சீரியஸ்லி. ஆனா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் தான் கேட்கலாம். திருப்பி பிளாக் பண்ணி போவோம். ஏன் யாருமே மணி பண்ணி திருப்பி பூரா பண்ணீங்க பிளாக் பண்ணி போறாங்க. அதாவது சார் உங்க நாட்டில் வந்து எலெக்ஷன் வருது சார். எலெக்ஷன் அந்த மாதிரி சார் எலெக்ஷன் வரும்போது பயங்கர பூஜை போகும். ஒரு பார்ட்டி சார் 600 கோயில் வந்து அவங்க பூஜை பண்ணுறாங்க. யாரும் வாழ்ந்துருங்க அந்த மாதிரி பண்ணும்போது சார் மனிதனோட மைண்ட் வந்து கிளறி வேற மாதிரி ஓட்டு ஓடும். காசு ஒரு ஓட்டு வாங்க ஒண்ணு, இந்த மாதிரி மாற்று ஓட்டு வாங்க ஒண்ணு ரெண்டா ஓடிடு சார். இப்போ இன்னைக்கு நான் வந்து எல்லாரையும் கிளீன் பண்ணேன். நீங்க என்ன பண்ணோம் அதை மெயின்டைன் பண்ணணும். என்ன சொல்ல போறீங்க? தமிழ்நாடு நிர்வாகி இருந்து தமிழ்நாடு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா நாடு நிர்வாகி இருந்து இந்தியா நாடு அதாவது பண்ணும்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க செய்யக்கூடாது. பொதுவா இந்தியாவில் செய்யும். யாரு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இறைவன் இது விருப்பம் அது விருப்பம் அது உங்க வேலை. யாரு வெயிட் பண்ணாலும் இந்த நாடு செழிப்பாக அதான் உங்க இஷ்டம். எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு நாடு. மலேசியால சார் 65 வருஷமா ஒரே பாட்டி நாங்க உட்காந்து சார் ஃபுல்லா அந்த எலெக்ஷன் டே ஒரு அவர் டிமாண்ட் பேசுறேன் சார். அப்படியே மாறிடுச்சு கவர்மெண்ட். எல்லாம் உட்காந்து டிமாண்ட் பேசுறாங்க. அவங்க மாயமாக ஒண்ணுமே வேலை சார். எல்லாம் மாயமாக வருவாங்க சார். காசு போட்டு மாயமாக சார். சரி என்ன பண்ண போறோம்? we have to define, we have to prosperity affirmation. prosperity அது வந்து செல்ஃப் சரி ரைட் பரவா சார் எல்லாத்துக்கும் கால் ஏறிக்கும், கால் வலிக்கும், மூட்டி வலிக்கும், ரொம்ப சீக்கிரம் நீங்க வீட்டை போய் செய்யணும்.
நல்லா மூச்சுங்க. மூச்சுங்க. மூச்சு விடுங்க. வலி வந்துருக்கா? எவ்வளோ வலி இருக்கா? வலி எவ்வளோ வந்துருக்கு? என்ன நம்பரு? 3. நல்லா மூச்சுங்க. நல்லா மூச்சுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடி எவ்வளோ போட்டு கீழே வந்து அடி நிறுத்துப்பேன். நான் ஒன்றை பண்ணல மிஞ்ச பண்ண கிடந்தேன். Ladies, take out the media. If you can block the energy flow under the leg. அந்த மாதிரி 3 இடத்துல போயிட்டு மிஞ்சை காட்டா பழி போச்சு. எங்க அந்த leg? பாத்தீங்களா? மதுரையில மிஞ்சை காட்டா பழி போச்சு. ரெடியா? ரெடி. என்ன பண்ணா? ரெடி வரானே மிஞ்சை சாப்பிடாது. மேடம் பாடி என்ன காரணம்? எந்திர போச்சு நல்லா இருக்கு. பாடி எவ்வளோ வைக்க? எவ்வளோ? எவ்வளோ வைக்கிறது? எவ்வளோ வைக்கிறது? வலி வந்துருக்க வலி அதான் வழியை பார்ப்போம். சரி நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அவர் அப்படி என்ன